ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வரப்போகிற டெஸ்ட் ஐசிசி டெஸ்ட் உலகக்கோப்பை இந்திய அணி தேர்வாகி கண்டிப்பாக கோப்பையை வெல்லும். ஆல்ரெடி 2 டைம் ஃபைனல் போயிட்டு விட்டுருக்காங்க. 3வது வாட்டி கண்டிப்பாக அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் அதிரடி வீரர் அஃப்ரிடி. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அப்ரிடி அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்னன்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா, யார் ஐசிசி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு போகணும்னு சொன்னதுக்கு அவர் 3 டீம் சொல்லியிருக்காருங்க. அதில் ஒன்று இந்தியா, இன்னொன்று ஆஸ்திரேலியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் கண்டிப்பாக இந்திய அணி போச்சுன்னா அவங்க கோப்பையை 100% வின் பண்ணுவாங்க. ஏன்னா 2 டைம் போட்டு ஃபைனல் விட்டுருக்காங்க. அதனால் 3வது வாட்டி அவங்களோட ஆட்டம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். அவங்க ஃபைனல் போனாங்கன்னா கண்டிப்பாக கோப்பையை வெல்லுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கு முதல்ல இந்திய அணி ஆஸ்திரேலியா சீரீஸை ஜெயிக்கணும், அது நினைவில் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு நம்ம பங்காளியான பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன். இருந்தாலும் பங்காளி ஒரு பாஸ் இருக்குங்க. என்ன தான் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு பெரிய மேட்ச்சு நம்ம எதிரி நினச்சா கூட பக்கத்து நாடு கண்டிப்பாக அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அன்பு இருக்கும். அதனால் கண்டிப்பாக அவருக்கும் நம்ம இந்திய அணி வெல்றதுக்கு ஒரு ஆசை இருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தான் இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அவங்க டெஸ்ட்டு ஃபைனல் வர்றதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். அதனால் பாகிஸ்தான் தான் அடிக்கலை, நம்ம இந்தியாச்சு அடிக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. ஆனால் அவன் நிறைய பேர் இந்திய அணி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஆட்டத்தை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் டெஸ்ட் போட்டி ஒரு ஃபைட் கூட பண்ணாமல் தோற்றுட்டாங்க. அதுதான் தோக்கலாங்க. தோக்கிறதோ ஜெயிக்கிறதுன்னு சகஜம் கிரிக்கெட்டில். தோக்கிறது கொஞ்சம் போட்டாச்சு தோக்கணும். ரொம்ப ஒரு ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். விட்டு கொடுத்துல ஈஸியாக தோற்றுட்டாங்கன்னே சொல்லலாம் செகண்ட் டெஸ்ட் போட்டி. அதுதான் கொஞ்சம் நம்மளுக்கு கவலைக்கிடமாக இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம் இந்திய அணி கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு. ஏன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரோட ஃபார்ம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. விராட் கோலி கூட ரீசெண்டாக ஒரு 100 அடிச்சிருக்காரு, ஓகே. ஆனால் அவர் போன்ற ஒரு பிளேயர் தான் 100 கண்டினியூவாக அடிக்கணுங்க. அப்படியாப்பட்ட பிளேயர் அவர் அடிச்சுட்டே இருப்பார். அந்த அவரோட ஃபார்ம் எல்லாம் அதான் எதிர்பார்க்குறாங்க. ரோஹித் சர்மா கடைசி ஒரு 7-8 டெஸ்ட் மேட்சாக ஒன்றுமே பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அவர் எதுக்கு டீமில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. ஒரு கேப்டனாக மட்டும்தான் இருக்கிறதா நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன திருத்தின்னு எதனா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒருத்தர் மேலே தாங்க நம்பிக்கை இருக்குது. நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா அவர் நான் நம்புகிறேன். போலிங்கில் அவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கீ பவுலர் அவர் இருக்கிற வரைக்கும் நம்ம நம்பலாம் இந்திய அணியை. அதே போல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் கண்டினியூவாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த வருஷம் 2024 டெஸ்ட்டுனா அது ஜெய்ஸ்வால் தாங்க. அந்தளவுக்கு சூப்பரான பேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பார்க்கலாம், இவங்க மட்டுமே நம்பி இருந்தால் இந்திய அணி வேலை ஆகுதுங்க. நம்ம ரோஹித் சர்மா இருக்கட்டும், விராட் கோலி, ரிஷப் பண்ட் இவங்க எதனா பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி ஜெயிக்க முடியும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. அடுத்த 3rd டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா முதல் நாள் மழையில் நின்று போச்சு. வெறும் 28 ரன் அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணி. நாளைக்கு காலையில் நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் காலையில் 5 மணிக்கெலாம் நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் பார்ப்பீங்க? ஆஸ்திரேலியா மேட்ச் நான் கம்பல்சரி ஒரு 5 மணிக்கு, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் 5 மணிக்கு ஏந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.